கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே மோசே எலியாவுக்கு இயேசு காட்சி தருதல் அப்படிங்கிற தலைப்பை தியானிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு 8 நாள் இயேசு இது சொன்னதற்கு 8 நாளைக்கு பின்னாடி அவர் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவங்களை அழைச்சிட்டு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலைக்கு மேலே ஏறினார். இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் மாற்றமடைந்தது, பிரகாசம் அடைந்தது. அவருடைய ஆடைகள் ஒளிவிடக்கூடிய வெண்மையாக மாறிச்சு. இன்னும் 2 மனிதர்கள் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தாங்க. அவர்கள் மோசேயும் எலியாவும். மோசேயும் எலியாவும் கூட ஒளி பொருந்தினவராக காணப்பட்டாங்க. எருசலேமில் நிகழ இருக்கக்கூடிய இயேசுடைய மரணத்தை குறித்து அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் பேதுரும் மற்றவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க விழித்து இயேசுடைய மகிமையை பார்த்தாங்க. இயேசுவோடு கூட நின்று கொண்டிருந்த அந்த 2 மனிதர்களையும் அவங்க பார்த்தாங்க. மோசே எலியாவும் இயேசுவை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது சீஷர்கள் இப்படியாக சொன்னாங்க, குருவே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. நாம் இங்கே 3 கூடாரங்களை போடுவோம். ஒரு கூடாரம் உங்களுக்காக, ஒரு கூடாரம் மோசேக்காக, ஒரு கூடாரம் எலியாவுக்காக அப்படின்னு சொன்னாங்க. தான் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பேதுரு பேசி கொண்டிருந்த பொழுது அவங்களுக்கு மேலாக பிரகாசமான ஒரு மேகம் வந்துச்சு. மேகத்தின் நடுவிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவர், அதாவது இயேசு, என்னுடைய குமாரன், இவரில் நான் அன்பு செலுத்துகிறேன். நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. இயேசுவோடு இருந்த ஸ்ரீஷர்கள் இந்த சத்தத்தை கேட்டாங்க. ரொம்ப பயந்து போய் அவங்க தரையில் விழுந்தாங்க. இயேசு அவங்க பக்கத்தில் வந்து அவங்கள தொட்டு, எழுந்துறீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். தலையை உயர்த்தி பார்த்த பொழுது அங்கே இயேசு மாத்திரமே இருந்தார், வேறு யாருமே இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒரு தேவ தூதர்களுக்கோ, வரையப்பட்ட சித்திரங்களுக்கோ, அல்லது விக்கிரகங்களுக்கோ, அல்லது வேறு மனிதர்களுக்கோ யாருக்கு அந்த மகிமையை கொடுக்காதீங்க. அந்த மகிமை இயேசுவுக்கு மாத்திரமே சொந்தம். ஆமென்.